வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லின் அவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு கசப்பான அனுபவத்த வந்து ஷேர் பண்றாங்க. அத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் சர்க்கரை எடுங்க அப்டின்ற மாரி தீபக் வந்து சத்யா வந்து சொல்றாங்க. அவர் வந்து எடுக்குறாரு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சர்க்கரையும், உப்பும் ஒரே மாரி இருக்கு. ஸோ அவர் வந்து தீபக் வந்து சொல்லுவாரு, லைக் நாங்க கிராசரிஸ்ல போயிட்டு ஷாப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உப்புக்கும், சர்க்கரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமே தெரியாது. ஒரே மாரி இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம் அப்டின்ற மாரி சொன்னோனே, ஜாக்லின் வந்து அவங்களோட சின்ன வயசு மெமரியிலேருந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் வாங்குறதுக்காக காசு குடுத்து அனுப்புறாங்க. பட் இவங்களுக்கு வந்து சால்ட்டுன்னு நெனச்சுட்டு, கொஞ்சம் என்னடா இது அம்மா சால்ட்டுக்கு போய் இவ்ளோ காசு குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சால்ட்டு ஐ மீன் சுகர் வாங்குறதுக்கு பதிலா வந்து சால்ட் வாங்கிட்டு, மிச்ச காசுக்கு வந்து நல்லா சாப்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம், "என்னது சுகர் எங்க?" அப்படின்ற மாரி. "என்னம்மா சுகரா? நீ சால்ட்டு தானம்மா வாங்கிட்டு வர சொன்ன?" "நான் சுகர் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்க மிச்ச காசு எங்க?" அப்படின்னு கேட்டோனே, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு சொன்னோனே, அவங்க அம்மா வெளு வெளுன்னு வெளுத்தாங்களாம் அவங்க அம்மா. ஸோ அத வந்து ஃபன்னா வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் அது மட்டும் இல்ல, நான் நெறைய அடிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆமா, எதுல அடி வாங்குன? அப்படின்ற மாரி ரஞ்சித் சார் கேட்பாரு. நான் வந்து தோசை கையில தான் வந்து அடி வாங்கினேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கவே, எங்க அம்மாலாம் வந்து சூடு வைக்கிற மாரி என்ன வந்து பயமுறுத்துவாங்க அப்படின்ற மாரி தீபக் வந்து சொல்லுவாரு. லைக் கரண்டிய எடுத்து அடுப்புல வச்சுருவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆமாமா, எனக்கு வந்து அடுப்புல வச்சு என் கையிலேயே கூட வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்ற மாரி சத்யா கேட்பாரு. ஆமா, இந்த கையில பாருங்க நான் வந்து சின்ன வயசுல நெறைய கை சப்புவேன். ஸோ தட் அது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்க அம்மா சூடே வச்சுட்டாங்க பாருங்க அப்படின்ற மாரி கட்ட விரல வந்து காமிப்பாங்க. இங்க பாருங்க வச்சா தடம் இன்னும் இருக்கு அப்படின்ற மாரி. தீபக் வந்து சொல்லுவாரு, எங்க அம்மா வைக்குவேன் வைக்குவேன்னு பயமுறுத்துவாங்க. ஆனா வைக்கவே இல்ல இதுவரைக்கும். எதுக்கு அப்படி மாரி எதுக்கு அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தீபக் வந்து கேட்பாரு. உடனே வந்து இல்ல இல்ல அந்த மாதிரி நம்ம பயமுறுத்துனா தான் வந்து நம்ம எல்லா வேலையும் செய்வோம். அதனால தான் அப்படி செய்வாங்க அப்படின்ற மாரி. பட் எனக்கு வந்து வச்சே வச்சுட்டாங்க. நான் வந்து ரொம்ப கை சூப்புனனால அப்படின்ற மாரி ஜாக்லின் சின்ன வயசு அனுபவத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காமனா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்டின்றனால, அது கேட்கும்போது கனெக்டடா இருந்தது நம்மளுக்கு அப்டின்னு சொல்லலாம். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.